யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24-25. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று வந்த அந்த கிரேக்க நாட்டு ஜனங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று பிலிப்பினிடத்தில் அதை கேட்டார்கள். அப்பொழுது பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு அறிவிக்கிறார். அதை பின்பு இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். இயேசு இதை கேட்ட பொழுது அப்பொழுதுதான் இதை அவர் சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மகிமைப்படும்படியான வேலை, எந்த வேலை அப்படின்னு சொன்னால், ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த வசனத்தில் நாம் ஒரு கனி தரக்கூடிய வாழ்க்கையின் ரகசியத்தை நாம் இந்த வசனங்களில் ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் எல்லாருமே விரும்புகிறோம், ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான, ஒரு கனி நிறைந்த, ஒரு பலன் நிறைந்த வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே நாம் ஒரு வளர்கிறவர்களாக ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாருமே நாம் வாஞ்சிக்கிறோம். அது நல்லது தான், அது நல்லது. என்னுடைய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அது நல்லது தான். இயேசுவும் கூட அவர் நம்மை குறித்து சொல்லும்போது அந்த வசனத்தை பார்த்து விட்டு இதுக்கு நாம் வருவோம். இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் அதான் சத்தியம். நாம் யாரும் என்ன செய்யவில்லை, நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டோமான்னு சொன்னால் நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர்தான் நம்மை தேடி வந்தார், அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக அப்படின்னு சொல்லணும்னா, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது நீங்களும் நானும் தேவன் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார், இந்த உலகத்தில் நாம் கேட்டதை போல் எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை தேவன் ஏன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீங்களும் நானும் ஏதோ ஏதேச்சையாக என்ன செய்யவில்லை, தேவனுடைய சபைக்கோ தேவனையோ நாம் வந்து சேரவில்லை. மாறாக நீங்களும் நானும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் மனப்பூர்வமாக. நீங்களும் நானும் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அப்போ நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் கண்டிப்பாக என்ன செய்யும், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஏன் ஏற்படுத்தப்பட்டோம் அப்படிஎன்பதற்காக நோக்கம். ஆண்டவர் ஏன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், ஏன் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த பூமியிலே அப்படின்னு சொன்னால், நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அந்த கனி நிலைத்திருக்கக்கூடிய கனியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்படியானால் இந்த கனி நிறைந்த வாழ்க்கைக்கினுடைய அந்த ரகசியத்தை தான் இங்கே நான் வாசித்தோம். யோவான் 12ஆம் அதிகாரத்திலே அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் கனி கொடுத்துற ஒரு மிகுந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஏதோ கனி எங்கிட்ட ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கனிகள் இருக்கிறது ஏதோ பரவாயில்ல அப்படின்னுங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மிகுந்த பலன், மச் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா,
அப்போது மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ரகசியத்தை தான் இங்கு சொல்லுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுகவில்லை. அது சில இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். இந்த சாம்பிளுக்கு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த அக்ரிக்கெல்லாம் போனோம்னா என்னென்ன விதைங்க இதெல்லாம் இந்த விதை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு வச்சுருப்பாங்க. அதிலிருந்து ஒரு நாள் என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் அது மண்ணுக்கு போகாமல் அந்த டப்பாவுக்கு இருக்கிற வரைக்கும் அது எப்படியாத்தான் இருக்கும். ஒரு விதையை போலத்தான் தனி ஒரு மணியாக நம்ம நெல்லாக இருந்தாலும் சரி, கடலை பருப்பாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாமே இது இதுந்துறாங்க, இது ஹைப்ரூட்டுங்க, இது நாட்டு கடலைங்க அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருப்பாங்க. அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மரிக்காமல் இருந்தால் நம்முடைய சுயத்திற்கு, அதாவது நிலத்தில் அப்படின்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் பூமிக்குரிய காரியங்களுக்காக நாம் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் நாம் என்னவாக இருப்போம்னு சொன்னால் ஒரு நல்ல மணியாக நாம் இருப்போம். ஒரே ஒரு கோதுமை மணியாக இருக்கும். அந்த மணினால் என்ன இல்லை, அது ஒரு மணிதான். அது ஒரு கோதுமை மணி அல்லது ஒரு நெல் மணி என்று சொல்வதைப் போல அது ஒன்றும் பதறோ வீணானதோ கிடையாது. ஆனால் அது மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும். அந்த ஒரு நெல் மணியிலிருந்து ஒரு நூற்றுக்கணக்கான மணிகள் வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நெல் என்ன செய்யணும்? ஒரு நெல் மணி நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். அப்படி செத்தால் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அதைத்தான் கீழுள்ள வசனத்தில் 25 ஆண்டவர் அது என்ன அப்படிங்கிறது சொல்கிறார். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில், அதாவது இந்த நிலத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மேல் வசனத்தில், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்மை குறித்து நாம் யோசிப்போமே. பல வருடங்களாய் சபையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை, மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம் எல்லாரை கொடுத்தும் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். அதற்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும், நான் நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். அப்போது இதெல்லாம் தனிப்பட்ட விதமாக அந்தரங்கத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள். ஒரு நிலத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம கண்ணுக்கு என்ன செய்யாது. ஒரு நிலத்திலே விதைக்கப்பட்ட அந்த நெல் மணிக்கு நிலத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நம்ம கண்ணில் என்ன செய்யறதில்ல. நமக்கு கனி வந்தால் தான் தெரியுது வெளியில். அல்லது ஒரு செடி வளருதுன்னா ஆமாம் இங்கே ஒரு செடி இருக்குது, இது வளருது அப்படிங்கிறதான் நமக்கு தெரியுமே தவிர அந்த நெல் மணிக்கு உள்ளாக எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அந்த நிலத்திலே விழுந்த அந்த முதல் நாளிலிருந்தே, நிலத்திலே விழுந்த அந்த மணி நேரத்திலிருந்தே மண் என்ன செய்துவிடும்? அதனுடைய வேலையை ஆரம்பித்து விடும். நிலத்தில் விழுந்து ஏதோ 4 மாதம் கழிச்சல, நிலத்தில் விழுந்த அந்த நாளிலிருந்தே அந்த மண் தன்னுடைய வேலையை செய்யும். அந்த மணி இந்த டப்பாவில் இருக்கிற மணியை போல் என்ன செய்யாது, அப்படியே பாதுகாப்பாக பார்க்கறதுக்கு அழகாக எந்த அழுக்கும் இல்லாமல் அப்படி இருக்காது. அதில் அந்த ஒரு 4 நாள் கழித்து எடுத்து பார்த்தா அந்த அதில் இருக்கிற அந்த மேல் தோலெல்லாம் என்ன செஞ்சுருக்கும்? அகன்றிருக்கும். மேலே மூடி இருக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் அகற்றப்பட்டு இது விதையா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அது அந்த விதை என்ன செய்யும்? இருக்கும். அது 4 நாள் ஒவ்வொரு நாளும் போக போக அது என்ன செஞ்சிருக்கும்? மரித்து அதிலிருந்து வரக்கூடியதுதான் கனி. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இருந்திருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை திரும்பி நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் பல காரியங்களை நாம் விட்டு விடலாம். இப்போது சீசத்துவத்தை பற்றி ஆண்டவர் சொன்னார். சீசத்துவத்திற்குரிய 3 நிபந்தனை சொன்னார். தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள் இவங்களை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். அதே போல் இன்னொன்றையும் சொன்னார், தன் சொந்த ஜீவனை வெறுக்காவிட்டால் அவன் சீசனாக இருக்க மாட்டான்னு சொன்னார். இன்னொன்று சொன்னார், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொன்னார். இந்த 3லேயே எது ரொம்ப அதிக கடினம் சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த 3 நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த 3ல் எது அதிக கடினம்? எல்லாமே கடினம் தான். யாருக்குன்னு சீசனாக வந்தவனுக்கு கடினம் கிடையாது. ஆனால் வெளியிலிருந்து நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 3 நிபந்தனைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போதும் பிறருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுதும் முதல்ல ஈஸியாக நாம் செய்து விடுகிறோம். தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சொந்தம், பந்தம் அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், நான் அவருடைய சீசனாக இருக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நாம் என்ன செய்கிறோம்? எளிதாக விட்டு வந்து விடுகிறோம். அதே போல் நமக்கு உண்டாயிருக்கிறதையும் நாம் என்ன செய்து விடலாம்? எளிதாக
எவ்வளவு சொத்து பத்து எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் நான் என்ன செஞ்சிருவேன், அது ஆண்டவருக்காக. எனக்கு அதெல்லாம் ஜீவன் இல்லை, எனக்கு அது ஜீவன் இல்லை, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னும் நாம் வந்து விடலாம். ஆனால் இன்னும் நாம் பார்த்து இந்த விஷயம் இருக்கிறதே, சொந்த ஜீவன் அது நாம் நினைப்பதைப் போல அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. மரிப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதற்கு ஒரு பாடு உண்டு, மரிப்பதற்கு ஒரு பாடு உண்டு. யோபில் ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனத்தை பார்த்துட்டு நாம் திரும்ப வருவோம். யோபின் புத்தகத்திலே சாத்தான் ஆண்டவரிடத்திலே அந்த வார்த்தையை அவன் சொல்லுவான். யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் என்ன செஞ்சிருவான், எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். பார்த்தீங்களா, சாத்தான் ஒரு உண்மையை கண்டுபிடித்து வைத்திருக்கிறான் மனிதனை குறித்து. மனுஷன் என்ன செய்வான் அப்படிங்கிறது சாத்தானுக்கு நல்லா தெரியும். தோளுக்கு பதிலாக தோளை மனுஷன் கொடுத்து விடுவான். தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு எத்தனை கோடிகள் இருந்தாலும் மனுஷன் கொடுத்துருவான். இன்றைக்கி எத்தனையோ திருட்டு கொலைகள்லாம் நடக்குது, வழிப்பறி பண்ணுறாங்க, வண்டி பிடிச்சிக்கிறாங்க, கத்தி காட்டி இருக்கிறத கொடு, பணத்தை கொடு, போனை கொடுன்னு எல்லாம் வாங்கிக்கிறாங்க. மனுஷன் கொடுத்துட்றோமா இல்லையா? எதுக்காக? உயிர் பொழைச்சா போதும். உயிர் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம். நீ உயிர் எடுத்துக்கோ, எனக்கு நான் பணத்தை கொடுக்க மாட்டேன்னு நம்ம யாராவது சொல்கிறோமான்னா அப்படி நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா பணம் சம்பாரிச்சுக்கலாம், எதை வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், எதை வேணாலும் திரும்ப அடைந்துடலாம். ஆனால் ஜீவன் அதை இழந்து விட்டால் அதை அவன் திரும்ப என்ன செய்ய முடியாது, அவன் பெற முடியாது. அதனால தான் ஜீவனை இழப்பது என்பது நாம் நினைப்பதைப் போல அவ்வளவு எளிதான விஷயங்கள் இல்லை. ஏதோ நாடகம் மரிப்பதைப் போல நடிக்கிற நாடக நடிப்பல்ல. இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் மிகுந்த கனிகள் இல்லை அப்படிங்கிறதைத்தான் நாம் யோசிக்கிறோம். ஓகே, அதை சாத்தான் ஆண்டவரிடத்திலே சொன்னான், அதற்கு ஆண்டவர் அனுமதித்தார். 5ஆம் வசனத்திலே பாருங்கள். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். சாத்தான் இதை செய்தான். யோபு அதில் வெற்றி அடைந்தார். யோபு என்ன செய்தார்? வெற்றி அடைந்தார். அவனுடைய மாம்சம் தொடப்பட்டது, அவனுடைய எலும்புகள் தொடப்பட்டது. ஆனாலும் அவர் தன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தார். நம்மை குறித்து என்ன யோசித்து பாருங்கள். நம்மை குறித்து போன வாரத்தில் யாரோ ஒரு சின்ன பிள்ளை, சண்டே கிளாஸ் பிள்ளை ஒரு கேள்வி கேட்டதாக உணர்ந்தேன். இந்த மாம்சம்னு சொல்கிறாங்களே, இந்த மாம்சம்னா என்ன அப்படின்னு ஒரு பிள்ளை. பரவாயில்ல, பிள்ளைகள் நல்லா கவனிக்கிறாங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பெரியவர்கள் எப்படியோ தெரியல, ஆனால் சின்ன பிள்ளைகள் நல்லா கவனிக்கிறாங்க. மாம்சம்னு சொல்கிறாங்களே, இந்த மாம்சம்னா என்ன? இந்த உயிர் தெழுந்த வல்லமைன்னா என்ன? வல்லமைன்னு சொல்கிறாங்களே, அந்த வல்லமைனா என்ன? இதெல்லாம் பிள்ளைகள் கேட்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் இவைகளை கேட்டாவது அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதை விட முக்கியமானது, அது நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ சின்ன பிள்ளைகள்கிட்ட வரேன். இந்த மாம்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இங்கே வாசித்ததை போல் தன் சொந்த ஜீவன். அப்போ சொந்த ஜீவன்னா என்ன அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும் இல்லையா? உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, அம்மா சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் தானே கேட்டீங்க, அவங்களுக்கு சொல்கிறேன், பசங்களும் சரி. மாம்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அம்மா சொல்கிறாங்க, விளையாடுனது போதும், ஹோம் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது ஒரு கோபம் வரும் தெரியுமா? வருமா? விளையாடுனது போதும், படி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? இதோ வருகிறேன் அப்படின்ட்டு யாராவது போகிறோமான்னா இல்லை. சிலர் எதிர்க்கிறோம், கோவப்படுறோம். இன்னும் சிலர் இந்த மாம்சம் கெஞ்சும்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், இருமா இன்னொரு 5 நிமிஷம் முடிய போகுது, அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிரு, 5 நிமிஷம் முடிஞ்சிரு. இது கெஞ்சுறது யார்? நீங்கள் இல்லை, மாம்சம். இந்த மாம்சம் என்ன செய்யுது? இதுதான் மாம்சம்னா என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய சொந்த ஜீவன் அல்லது என்னுடைய சுய விருப்பம், எனக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய சுய விருப்பம்தான் சொந்த ஜீவன். இது மாம்சம் வேற, சரீரம் வேற. சரீரம் அப்படிங்கிறது நம்முடைய சரீரம், இது தேவன் தங்குகிற ஆலயம் சரீரம். மாம்சம் அப்படிங்கிறது
இது இந்த சரீரத்திலே உள்ளடக்கக்கூடிய ஆசைகளும் இச்சைகளும் கொண்டதுதான் இந்த மாம்சம். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும், நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்னா நாம் மரிக்க வேண்டும். இந்த ஜீவனைத்தான் இழக்க வேண்டும், இந்த ஜீவனைத்தான் இழக்க வேண்டும். இதை இழந்தால் தான் நாம் எதை சுதந்திரிக்க முடியும்னு சொன்னால், எதை இழக்கிறோமோ அதை நாம் என்ன செய்வோம், இயேசுவினுடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் சின்ன பிள்ளைகளுக்கு இன்னொன்று சொல்கிறேன். ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றீங்க, பசியோடு வர்றீங்க, மணி 4 ஆச்சு, மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டது, ஒரே பசி. அம்மா மணியை பார்க்கல, ஸ்நாக்ஸோ டீயோ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பண்ணலை. வந்தோடனே பையை தூக்கி எறிஞ்சிட்டு கொடுக்கலின்னா என்ன வருது, எதையாவது தெரியுமில்ல, நான் வருவேன்னு தெரியுமில்ல, எனக்கு பசிக்குதில்ல, ஏதாவது கொடுங்க, இல்லை அம்மா ஒன்றும் பண்ணலை அப்படின்னு, இல்லை பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னால் என்ன வருது நமக்கு, பரவாயில்லையம்மா நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் காத்திருக்கிறேன், நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு நம்ம யாராவது சொல்கிறோமானா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க, நான் வருவேன்னு தெரியுமில்ல அப்படின்னு நம்ம என்ன சொல்லுகிறோம். இது மாம்சம், இதுதான் மாம்சம். பிள்ளைகளுக்கு நாம் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற எத்தனையோ விஷயங்கள், பிள்ளைகள் விஷயங்களை பாருங்கள். அந்த பிள்ளை அப்படி போட்டுட்டு வந்திருந்த ட்ரெஸ்ஸு, இந்த பையன் இப்படி போட்டு வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளைகள் எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுகிற எவ்வளோ பேர். ஒரு கடைக்கு போனோம்னா பாருங்கள், நம்முடைய இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நம்ம பெரிய பெரிய விஷயங்களை பேசிட்டு போயிடும், பெரிய பெரிய சத்தியங்களை பேசிடுறோம். ஆனால் நடைமுறையாக நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். எங்கே நிற்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் நாம் என்ன செய்கிறோம், சாதாரண விஷயங்களை விட்டு ஆனால் நாம் எதை பேசுகிறோம், தேவனுடைய ஜீவனையும் பெரிய பெரிய காரியங்களையும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் சொல்கிறீங்க தானே அப்படி, எனக்கு இந்த கலர் ட்ரெஸ் தான் பிடிக்கும், இது வேண்டாம். பிள்ளைகளுக்கு பாருங்கள், எந்த பிள்ளையாவது எடுத்து கொடுத்தா, சரிம்மா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிது அப்படின்னு எந்த பிள்ளையாவது சொல்லுதானா? இல்லை. எதை எடுத்து கொடுத்தாலும் எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அதுதான் வேணும், அதான் பிடிக்கும். பாருங்கள், சிறு வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளை நாம் இப்படி ஜீவனை வெறுக்க சொல்லி நாம் பழக்காவிட்டால் எத்தனையோ விஷயங்கள் பிள்ளைகளை நம்மளை விட நல்லா படித்தா அவங்க மேலே நமக்கு என்ன வருது, பொறாமை வருது, அல்லது நான் எப்போ முதல் வாங்குறது அப்படின்னு வருது. இப்படி பல விஷயங்கள் மாம்சத்தில் வருது. இதெல்லாம் சிறு வயதிலேருந்தே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இதை அழிப்பதற்கு நாம் என்ன செய்யணும், அதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது சபையில் மட்டுமில்லை, இன்றைக்கி உலகத்தார் கூட படிச்சுட்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்க. இது சபையில் மட்டுமல்ல, உலக மனிதன் இதை படித்துக்கொண்டு அவன் சொல்லுகிறான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நோ சொல்ல கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பல வருடங்களாக சபையில் இருந்தும் கூட நமக்கு இது தெரியல. துயரமான விஷயம் அல்லவா அது? பிள்ளைகளை அப்படி நாம் நேசிக்கிறோம் இல்லை, எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை நாம் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால் நம்முடைய சொந்த ஜீவனை இழப்பது, எத்தனையோ விஷயங்கள் இழந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு மனிதனை காண்பிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த மோசையை குறித்த காரியம்தான் அது. அவன் தன்னுடைய 40வது வயதில் இருந்த அவனுடைய நிலையை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும், ஆனால் விஷயம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். 24ஆம் வசனத்தில் அவன் எதை வெறுத்தான், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படிங்கிறதை வெறுத்தான். 24ஆம் வசனம். 25ஆம் வசனம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்தான். 2வது. 3வது, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை அவன் என்ன செய்தான், வெறுத்தான். இப்படி ஒரு மனிதன் இருந்து விட்டால் இதை விட வேறு என்னங்க ஒரு மனுஷனுக்கு வேணும்? ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தின் மதிப்பு மரியாதைகளை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான், அவைகளையெல்லாம் வெறுத்து விட்டான். அவனுக்கு அனுபவிப்பதற்கு அநேக சூழ்நிலைகள் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அவனுக்கு எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்கிறது, எக்கச்சக்கமான பொக்கிஷங்கள் இருக்கிறது. ஆனால் அதையும் அவன் என்ன செய்தான், எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தில் எனக்கு இருக்கிற பொக்கிஷம், பார்வோனுக்கு அடுத்தபடியாக இளவரசனாக இருக்கக்கூடிய பேரரசனாக வரக்கூடிய அவனுடைய சொத்துன்னா நம்மளை மாதிரி ஏதோ சில காரியங்களை வச்சுட்டு இல்லை அவனுடைய சொத்தெல்லாம். ஆனால் அதை விட அவன் அதிக பாக்கியமாக நினைத்தான். இப்படி ஒரு மனிதன் இருந்து விட்டால்
இது தேவனுக்கு எவ்வளவு ஒரு பிரயோஜனமான மனிதனாக இருக்க முடியும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பார்த்தார், இந்த தகுதி உனக்கு என்ன செய்யாது, இந்த தகுதி உனக்கு போதாது, இன்னொரு விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது எப்போ சொல்கிறாருன்னா, மோசேயினுடைய 40வது வயதிலே அவர் பேசுகிறார். 40வது வயதிலே மோசே எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம், அந்த ஸ்தேவான் இதை குறித்து பேசுவார். 22ஆம் வசனம், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரர்களை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்படி சந்திக்க அவன் போகும்போது தான் ஒரு மனிதனை, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த ஒரு எகிப்தியனை அவன் தனி ஒருவனாக வெட்டி புதைத்தான் அப்படின்னு எழுதியிருக்குது. யாத்திராகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இங்கே அவனை கொன்றான் அப்படின்னு தான் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், அந்த எகிப்தியனை யாருக்கும் தெரியாமல் சுற்றி முற்றியும் பார்க்குறான், யாரும் இல்லை, ஒரே போடா என்ன வச்சுருந்தானோ கையில் தெரியல, அவனை வெட்டின்னு தான் எழுதியிருக்கு யாத்ராமத்தில், வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதன். ஆனால் அந்த மனிதனுக்குரிய தன்மை என்ன, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுத்து விட்டான், பாவ சந்தோஷங்களை வெறுத்து விட்டான், தேவனுடைய அந்த பார்வோனுடைய அந்த பொக்கிஷங்களை எல்லாம் அவன் விட்டு விட்டான், தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படிங்கிற மதிப்பு மரியாதைகளை எல்லாம் விட்டு அதையெல்லாம் வெறுத்தான், அதெல்லாம் தனக்கு வேண்டான், தான் ஒரு எபிரேயன் தான் அப்படிங்கிறதுலே அவன் திருப்தியாக இருந்தான். அப்படி இருந்த மனிதனுக்கு இன்னொன்றை தேவன் அவனை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நடக்கணும். அது என்ன நடக்கணும், அவன் நொறுங்க வேண்டிய மனிதனாக அவன் இருந்தான். பாருங்கள், பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் விட்டு வந்திருக்கலாம், நம்முடைய இனஜன பந்துக்களை நாம் விட்டு வந்திருக்கலாம், ஆண்டவர் நிமித்தம் ஒரு தாய் தகப்பன்மாரை கூட நாம் என்ன செய்திருக்கலாம், சில விட்டு நாம் வந்திருக்கலாம், அல்லது நமக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு நாம் வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய அந்த சுயம் அப்படிங்கிறதை, அதை நாம் இழந்திருக்கிறோமா அப்படிங்கிறதை நாம் பார்க்க வேண்டும். அந்த சுயம் என்பது அவ்வளவு வலிமையானது. அதனால் தேவன் என்ன செய்ய வேண்டியது இருந்தது அப்படின்னு சொன்னால், மோசேயை தானாக நியாயம் செய்து நான் செய்கிறதை பார்த்து என் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், நான் தான் இவங்களை ரட்சிக்க போகிறேன்னு நினச்சான் சுயமாக. ஆனால் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இன்னொரு 40 வருடங்கள் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் மோசேயை நொறுக்குவதற்கு. 40 வருடங்கள் எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலேயும் சகல வாக்கிலேயும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்த அந்த மனிதன், தேவன் அவனை ஒரு மாமனார் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஆடு மேய்க்க சொன்னார். யோசிச்சு பாருங்கள், அது அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சிறுமை. ஒரு மாமனார் வீட்டில் 2 நாள் போய் இருந்துட்டு வரதே நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி போனோமா வந்தோமா அப்படின்னு இருந்துக்கலான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 40 வருஷங்கள் இருந்திருக்கிறவங்க பாருங்க மாமனார் வீட்டில் ஆடு மேய்ச்சிட்டு. அவங்க என்ன பேசாமையாக இருந்திருப்பாங்க, மாமனார் மருமகன்னு பல காரியங்களை அவன் பேசி இருந்திருப்பான். ஆனால் மோசே உடைபட்டார். அது போன்ற நாட்கள்லாம் அவர் உடைபட்டார். கடைசியில் வாக்கிலும் செய்கிலும் வல்லவனாக இருந்தவன் எப்படி ஆயிட்டான், திக்குவாய். ஆண்டவர் ரைட், நீ ரெடி ஆகிட்ட, நீ தயாராகிட்ட, நீ ஒரு தலைவன் ஆவதற்கு உனக்கு தகுதி, அந்த தகுதிகள் மட்டும் பத்தாது, நீ இப்பொழுது ஒரு நொறுங்குண்ட மனிதனாக இருக்கிறாய், இப்போ உன்னை நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ 50-100 பேருக்கு இல்லை, லட்சக்கணக்கான மக்களுக்கு அவனை தலைவனாக ஏற்படுத்துவதற்கு தேவன் என்ன செஞ்சிருந்தார், 40 வருடங்கள் அவனுக்கு வனாந்தரத்தில் பயிற்சி கொடுத்து அவனை நொறுக்கி நீ அப்புறம் அனுப்பு அப்படின்னு சொன்னபோது அவன் சொன்னது என்ன, ஆண்டவரே நீ வேறு யாரையாலும் என்ன செய்யும், வேறு யாரையாலும் அனுப்பும், தேவன் என் கையினால் ரட்சிப்பை கொடுப்பார்னு ஜனங்கள் தெரிந்து கொள்ளோன்னு நினைத்த மனிதன் இப்போ என்ன ஆயிட்டான்னு சொன்னால், வேறு யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, நான் திக்குவாய், நான் ஒரு மந்த நாவுள்ளவன் அப்படின்னு அவன் ஆகிப்போனான். அதற்கப்புறம் தான் தேவன் அவன் என்ன செய்தார், பயன்படுத்த முடியினார். அருமையான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற ஒருவர் கூட சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோரையும் தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நாம் மறக்கவே கூடாது. தேவன் நம் எல்லாரையும், நாம் இருக்கிற இடங்களிலே, வீடாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், நாம் வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லேயும்
நாம் சிறு பிள்ளை அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நினைக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் தேவன் பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். அந்த பயன்படுத்தணும்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்க வேண்டும். நம்முடைய சுய சித்தம் நொறுக்கப்பட்ட மனிதர்களைத்தான் தேவன் என்ன செய்கிறார், வல்லமையாய் பயன்படுத்துகிறார். ஒரு சிலர் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சில காரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல வரல. ஆனால் சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோரையும் தேவன் பயன்படுத்துகிறார். யாரையெல்லாம் அந்த சுய சித்தத்தை அவர்கள் இழக்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்வார், பயன்படுத்துவார் கண்டிப்பாக. அந்த நாகமானுக்கு சொன்னது யார், எலிசாவை பற்றி சொன்னது யார், ஒரு வீட்டில் வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சிறு பெண் ஆண்டவரை பற்றி அவன் சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைத்த போது அவன் சொல்கிறான், நான் யார், நான் ஒரு சிறு பிள்ளை, காரியம் அறியாத நான் சிறுவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லார். சாமுவேலை அழைத்த போது ஆண்டவரே நான் சிறு பிள்ளை அப்படின்னு சொல்கிறேன். அவனுக்கு யார் பேசுகிறான்னு கூட தெரில, ஆனால் அவங்ககிட்ட தேவன் பேசினார் பாருங்க. ஸோ நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் என்ன செய்யணும், பிள்ளைகளை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே பெற்றோர்கள் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும், நல்லா படிக்கணும், ஜெபம் பண்ணுறோம், தப்பே இல்லை. ஆனால் அதே போல் தேவனுடைய காரியத்தில் நம்முடைய மனம் அல்லது நாம் மதிக்கிற மதிப்பீடு என்னவா இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் இது நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பாருங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு மட்டும் போகக்கூடாது, ஏதோ வாயில் வாசிச்சுட்டு போகாது. நம்ம கையில் அதை என்ன செய்யணுமா, வாய்க்க வேண்டும். நாம் எவ்வளோ பேர் அதை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய கையிலே வாய்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சி எவ்வளோ பேருக்கு நமக்கு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம நிதானித்து பார்ப்போமே. என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் கர்த்தருடைய சித்தம் என்னுடைய கையிலே வாய்க்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதவனாக நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாதே. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, அவர் கர்த்தருடைய சித்தம் அவருடைய கையிலே வாய்த்தது. 33 ஆண்டுகள் அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார். அந்த 33 ஆண்டுகளும் பிதா என்ன நினைத்தாரோ அதை அவர் என்ன செய்தார், செய்து முடித்தார். கர்த்தருடைய சித்தம் அவருடைய கையிலே வாய்த்தது. உங்களுடைய கையிலேயும் என்னுடைய கையிலேயும் தேவன் எதிர்பார்க்கிறார். எவ்வளோ பேர் நாம் அதை நம்புகிறோம்? என்னுடைய கையிலே அந்த பரலோகத்தின் தேவன் தமக்கு பிரியமானது என்னுடைய கையிலே வாய்க்க வேண்டும் அல்லது என்னுடைய கையினால் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத, என்னுடைய வாழ்க்கையிலே அது நடக்க வேண்டும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார் அப்படின்னு நாம் எத்தனை பேர் நாம் அதை வாஞ்சிக்கிறோம்? வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கேட்பது மட்டும் நமக்கு என்ன செய்யாது, அது போதாது. நாம் எதற்காக கேட்க வேண்டும் சொன்னால், நாம் ஒரு நொறுங்குண்ட மனிதனாய் தன்னுடைய சுய சித்தத்தை நாம் இழந்தவர்களாய் நாம் இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய கையிலே வாய்க்கும். இப்படி செய்வது, இது இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறவங்க நீங்கள் படிங்க, நல்லா எழுதியிருக்குது. இப்படி கர்த்தரை ஆண்டவரை நொறுக்குவது அவருக்கு பிரியமாக இருந்ததாம். பிதாவுக்கு எப்படி இருந்துச்சாம்? கர்த்தரை ஆண்டவரை நொறுக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்துவது பிதாவுக்கு பிரியமாக இருந்தது அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு. அப்படி என்னங்க அவருக்கு சந்தோஷம்? என்னைய கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல அவருக்கு என்ன அவ்வளோ பெரிய சந்தோஷம் நாம் நினைக்கிறோம். எது தேவனுக்கு சந்தோஷம்னா, இதில் சந்தோஷம் எதுக்காக அதை செய்தான்னு சொன்னால், என்னுடைய சித்தம் உன்னுடைய கையிலே வாய்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீ யாராக இருக்கணும்? நீ ஒரு நொறுங்குண்ட மனிதனாக நான் இருக்கணும், சுய சித்தத்தை இழந்த மனிதனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய கையிலேயும் என்னுடைய கையிலேயும் வாய்க்கும். சகோதர சகோதரர்களே, இதை நாம் இச்சிப்போம். ஆண்டவரே, நான் பேசுறது, நான் செய்கிறது, நான் சிந்திக்கிறது, என்னுடைய செயல்பாடுகள் ஆண்டவரே எல்லாமே தேவனுக்கு பிரியமானதாக அதை என்ன செய்யணும், இருக்கணுமே அப்படிங்கிற அந்த விருப்பம் என்ன செய்யணும், அது வாய்க்க வேண்டும். இது கையிலே வாய்க்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அதை இங்கிலீஷில் ஏதோ வேறு மாதிரி
ப்ராஸ்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செழிக்கும். கர்த்தருடைய சித்தம். இன்றைக்கி எத்தனைக்கோ செழிப்பின் உபதேசங்களை குறித்து நம்ம நிறைய கேட்குறோம். இந்த உலகத்துக்குரிய செழிப்பை குறித்து இன்றைக்கி நிறைய உபதேசங்கள் வந்துருச்சு. 10% கொடுங்க, உங்களுக்கு 100% ஆண்டவர் கொடுப்பார், 30 கொடுங்க, 60 கொடுப்பாருன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ உபதேசங்கள் வந்திருக்குது. அதை விசுவாசிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு செழிப்பு இருக்கிறது. செழிப்பின் உபதேசம் இங்கே ஒன்று இருக்கிறது. அது என்ன செழிப்பின் உபதேசம்? உங்களை நொறுக்குதலுக்கும் பாடுகளுக்கும் உட்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் செழித்து கொண்டே இருப்பீர்கள். இல்லை, ஏதோ இந்த அழிந்து போகிற பணம் காசில் மட்டும் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்திலே எப்படி இருக்கும்னு சொன்னால் செழிப்பாக இருக்கும். ஆனால் அநேகர் நமக்கு அதில் நாம் திருப்தி அடைந்து விட வேண்டாம். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டுங்க, சொந்த மந்தத்தை விட்டுட்டேன், தாய் தாப்பனை விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு உண்டானதுக்கெல்லாம் எனக்கு பற்று கிடையாதுங்க, நிறையா சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற விருப்பமெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. நான் என்னதோ அந்த முற்றும் துறந்த முறைவி மாதிரி எண்ணிடக்கூடாது. இல்லை, சுயம், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சுயம் அவ்வளவு வலிமையானது. அதை கண்டுபிடித்து நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நாம் அழித்தால் அதனால் பல சூழ்நிலைகளை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். பல சூழ்நிலை. சில நேரங்களில் நம்ம அதை இந்த பிள்ளைகள் பிடிவாதம் பண்ணுற மாதிரி சில நேரம் நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை. அதனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா சில கட்டாய பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார். சில கட்டாய பாடங்கள் படித்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த 4 பேருக்குள்ளே தான் நீ இருந்தாகணும். உன்னை சுற்றி இருக்கிற 4 பேர் இப்படித்தான் இருப்பாங்க, நீ வேலை பார்க்குற 10 பேர் இப்படித்தான் இருப்பாங்க. இது டெய்லி லைஃப், நீ எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு தேவன் என்ன பண்ணுறாரு? சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார். இங்கே ஒரு சங்கீதக்காரன் அருமையாக எழுதியிருக்காரு. இந்த சங்கீதத்தில், இந்த சங்கீத வீட்டுக்கு போய் படிங்க, நல்லா தியானிங்க. நமக்கு நிறைய வெளிச்சங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 66. ஆனால் யார் எழுதுனாங்கன்னு தெரியல. இந்த சங்கீதத்தை எழுதின பேர் நமக்கு போடல. 66ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் பாருங்க. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சரி, எங்களை புடமிட்டா பரவாயில்ல. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குது? எங்களை வலையில் அகப்படுத்தி. இந்த அகப்படுத்தினது யார்? அகப்படுத்தினது யார்? தேவன். அது இங்கிலீஷில் எல்லாமே அந்த யூன்னு போட்டிருக்கோம். இங்கிலீஷில் படிச்சிங்கனாலும் இந்த வசனங்கள் எல்லாருமே நீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்கள். அவன் பாட்டுக்கு சுதந்திர பறவையாக சுற்றிட்டு இருந்தவனை பிடிச்சி தன் சுய சித்தத்தையே செய்து இஷ்டம் போல் வாழ்ந்த ஒரு மனுஷனை தேவன் என்ன செய்கிறாருன்னா அவனை எங்கே அகப்படுத்துகிறார்? ஒரு வலை. சரி, ஒரு வலைக்குள்ளே தான் இருக்கிறோம், அங்கேயும் இங்கேயும் போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன நடந்துடுது அப்படின்னு சொன்னால், முதுகு மேலே என்ன பண்ணிட்டாரு? இடுப்புனா பின்னாடி ஒரு வருத்தமான கிரேட் பேர்டன். அப்படி இப்படி ஊந்து கூட நெளிய முடியாது. அப்படி ஒரு பாரத்தை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் தான் செஞ்சார். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், யார் செஞ்சால்? எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். யார் ஏற்றினா? மனுஷனா? இல்லை, நாம் மனுஷனை தான் பார்க்குறோம். ஏங்க இவங்க கூடலாம் வாழ முடியாதுங்க, இவங்ககிட்டலாம் பேச முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இவங்ககிட்டலாம் சேர்ந்து நம்மளால் வேலை செய்ய முடியாது அப்படி நாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா அப்படிப்பட்ட வலையில் அகப்படுத்தினதே பாவம். எங்கேயோ போயிட்டு இருந்தவன் அவன் பாட்டுக்கு இருக்கிறவனை பிடிச்சி அகப்படுத்தி எங்கேயும் போக முடியாமல் ஒரு கட்டுக்குள்ளே பண்ண மாதிரி நம்ம சில சகோதரிகள் நினைக்கிறாங்க. இந்த 4 செவத்துக்குள்ளே இருந்துட்டு என்னால் எங்கேயும் போக முடியல. அப்படி சில பேர் சகோதரிகள் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, தேவன் வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருங்கள், அது பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் இருக்கும். சில நேரம் நினைக்கிறோம், என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, நான் இங்கேயே இருந்துட்டு இந்த இவனோட ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னை எதை பற்றி எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படிலாம் நிறைய நம்ம நினைக்கிறோம். வெளியில் போகிறதோ இருக்கிறதோ அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய இருதயத்திலே இந்த விடுதலை சொல்லணும், இருதயத்திலே இந்த வெளிச்சம் பெற்றவர்களாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரம் எங்கேயும் அசைய முடியல. இன்னொன்று நடக்குது. 12ஆம் வசனப்பால் மனுஷரே எங்கள் தலையின் மேல்
ஏறி போக பண்ணினீர். பரவாயில்ல, முதுகில் தான் பாரமாக இருக்குது, சரி கொஞ்சம் அங்கே இங்கேயும் நெளிஞ்சிக்கலாம், தலைவாது தூக்கி இது அங்கே என்ன நடக்குது, அங்கே யார் போகிறாங்க, யாராவது உதவிக்கு வர்றாங்களா, ஏதாவது செய்கிறாங்களான்னு இப்படி தலையவாது தூக்கி பார்க்கலான்னா என்ன நடக்குது? மனுஷங்க தலை மேலே ஏறி போயிட்டுருக்குறாங்க. அந்த மனுஷனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இதுவும் இங்கிலீஷில் நல்லா இந்த ரைடு அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கு. இந்த கபடி விளையாடிலெல்லாம் ரைடு போவாங்க தெரியுங்களா? அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தராக ரைடு போவாங்க, அடுத்த ஆளை இது பண்ணுற கடிக்கிறதுக்காகவோ பாயிண்ட் எடுக்கிறதுக்கோ போவாங்க. அந்த மாதிரி ரைடு வர்றாங்க, தலை மேலே ரைடு போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள் அந்த மனிதனுடைய நிலையை. ஆனால் அதை யார் செஞ்சா? மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணீர். சரிப்பா, இந்த வலைக்குள்ள இந்த பாரத்தோட தலையை தூக்காமல் நான் பாட்டு கம்முன்னு படுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன நடக்குது? அடுத்தது எங்கே தூக்கிட்டு வராரு? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க அது? ஏதோ தப்பிச்சும் பொழைச்சி கொஞ்சம் உயிரோடு இருந்துக்கலாம்னு பார்த்தா எங்கே கொண்டு போகிறாரு? தீக்குள்ளே கொண்டு போகிறார். பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறி மாறி இருக்கிறது. தீக்குள்ளேயும் தண்ணீருக்குள்ளேயும் ரெண்டும் எதிரும் புதிருமானவைகள். தீயும் தண்ணீரும் ரெண்டும் வித்தியாசமான பலன் அடிக்கக்கூடியவைகள். தீயினுடைய காரியங்கள் பலன் வேற, தண்ணீருடைய பலன் வேற. தீயில் காய்ச்ச வேண்டியது தூக்கி தண்ணியில் போட வேண்டியது, என்ன நடக்கும் பாருங்க. ஆனால் அந்த மனுஷன் ஒன்றை கண்டுபிடித்தான். இப்படித்தான் நடந்தது. இந்த சங்கீதக்காரன் நான் எதை எழுதி வைக்கல, இதெல்லாம் அவர்கள் கடந்து வந்தார்கள். கடைசியில் என்ன நடந்தது? எங்கே கொண்டு வந்தாங்க? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஏங்க, ஒரு செழிப்பான இடத்துக்கு இப்படியெல்லாம் பண்ணி தான் கூட்டிகிட்டு வரணுமா? அப்படியே ஃப்ளைட்டில் நேராக வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வழிகள் அப்படி இல்லை சகோதர சொல்லி. தேவனுடைய வழிகளை நாம் விளங்கி கொள்வோம். நம்முடைய வழி இப்படித்தான் இருக்கும். வலையிலே அகப்பட்டு வருத்தமான பாரங்களை சுமந்து மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணி தீயையும் தண்ணீரையும் கொண்டு வந்து செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ? நினைக்கணும். செழிப்பான இடத்துக்கு நான் வரணும்னு சொன்னால் குறுக்கு வழிகள் எல்லாம் கிடையாது. இந்த சிலுவை பாதை அல்லது நாம் பேசுகிற இந்த சுய சித்தம் இவைகளெல்லாம் நாம் இழந்தால்தான் நாம் செழிப்பான இடத்துக்கு வர முடியும். நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க முடியும். நாம் இருக்கிற இடத்துல குடும்பமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் எல்லாருக்கும் இருக்குது. ஏன் ஆண்டவரே நான் அப்படி இல்லை அப்படின்னு கேட்கணும். ஏன் ஆண்டவரே நான் அப்படி இல்லை, நான் எதில் குறைவுபட்டிருக்கிறேன், எனக்கு காண்பீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். செழிப்பை மட்டுமல்ல, தேவன் நடத்துகிற சில சூழ்நிலைகளை, இப்படி நமக்கு சில சூழ்நிலைகளை எப்போவுமே இந்த மாதிரி இல்லை. செழிப்பான இடத்துக்கும் தேவன் என்ன செய்கிறார்? எப்போவுமே இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை இதே ஏசாயிலே வாசிக்கிறோம். அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவுமாயிருந்தார். நாம் அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், நிராகரிக்கப்பட்டிருந்தார். அருமையான சகோதர சகோதரர்களே, இதை பேசுவதற்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள் வரும் பொழுது நம்முடைய சுயத்தை நாம் விட்டு கொடுக்கணும். பல சின்ன விஷயங்களை தான் தேவன் நமக்கு பெரிய பெரிய விஷயங்களை தேவன் அதையும் அனுமதிக்கல. சில நேரங்களில் நான் பார்ப்பேன், வேலை முடிஞ்சு கிளம்புற நேரத்தில் சொல்லுவாங்க, ஏங்க அந்த ஆர்டர் வந்திருக்குது, பண்டல் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவேன், எங்க இவ்வளோ நேரம் உள்ள ஆஃபீஸ் ரூம் தான் உட்காந்துட்டு இருப்பார். கரெக்டாக அந்த போகிற நேரத்தில் தான், எங்கள் காலையிலேருந்து இங்கே தான் வேலை செய்கிறேன் சொல்லலாம்ல, போகிற நேரத்தில் இப்படி ஏன்னா நான் வேறு ஒரு பிளான் வச்சுருவேன், போய் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம், இதை பண்ணிட்டு போகலாம், அல்லது இவங்களை பார்த்துட்டு போகலாம், நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். அது செய்ய முடியாது. போகிற நேரத்தில் தான் சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு லீவாக இருக்கும், அர்ஜெண்ட்டாக ஒரு பக்கம் தேவையாக இருக்கும், அப்போ தான் சொல்லுவாங்க, இல்லைங்க இதை மட்டும் முடிச்சிருங்க, நாளைக்கு என்ன செய்ய, நாளைக்கு மட்டும் இதை செஞ்சு விட்டு போயிருங்க, அப்புறம் நீங்கள் 4 நாள் கூட எடுத்துக்கங்க அப்படிம்பாங்க. இப்போ இந்த மாதிரி நேரங்கள்லாம் நியாயப்படுத்துறதா அல்லது இதெல்லாம் சின்ன நம்ம வேலை ஸ்தலங்கள் இடங்களில் நடக்கிற சின்ன விஷயங்கள். ஆண்டவரே, இந்த மாதிரி நேரத்திலெல்லாம் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மை இந்த சூழ்நிலைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் நாம் செழிப்பான இடத்துல தேவன் கொண்டு வருவார். அவர் கொண்டு வருவது மட்டுமில்ல, அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் எங்கெல்லாம் போகிறோமோ, தண்ணீருக்குள்ளாக போகிறோமோ, அங்கே தேவன் இருப்பார்.
வலைக்குள் அகப்பட்டோமோ அங்கே தேவன் இருப்பார். நம்முடைய பாரம், இப்போ நம்ம வசனம் சொன்னோம் இல்லையா, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அந்த நுகத்துக்குள்ள பாரத்தில் இன்னொரு பக்கம் யார் தாங்கிட்டு இருக்கா? ஆண்டவர் இன்னொரு பக்கம் தாங்கி கொண்டிருக்கிறார். நான் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் இல்லாமல் நான் இல்லை. அவர் எனக்கு, நான் தனியாக இல்லை. அதை நாம் இது பண்ணிக்கணும். நான் தனியாக இல்லை. ஆண்டவர் ஒரு பக்கம் சுமக்கிறார், எனக்கு அதை பயிற்சி கொடுத்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எதுக்காக அப்படின்னு சொன்னால், இந்த மெய்யான இளைப்பாறுதலை நான் கண்டடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். பல தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அது உண்மை அப்படிங்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய விருப்பம் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பம். நாம் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருக்கணும், எஜமானால் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு பயனுள்ள பாத்திரங்களாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் தேவனுடைய விருப்பம். அதற்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் நொறுங்குண்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை தேவன் ரட்சிக்கிறார். உங்களையும் எங்களையும் நம்மையும் தேவன் ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு நொறுங்குண்ட இருதயம் நமக்கு வேணும். வேதத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் தியானித்து பாருங்கள், நிறைய வெளிச்சங்கள் நாம் பெற முடியும். யாக்கோபுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. யாக்கோபுடைய வாழ்க்கை எல்லாம் திருடன், ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இப்படியா இருந்த ஒரு மனுஷனை கடைசியில் ஒரு ஆசீர்வாதமாக தேவன் அவனை என்ன செய்தார், மாற்றினார். எப்படி மாற்றினார்? அவனுக்கு ஒரு குச்சி தேவைப்பட்டது சார்ந்து கொள்வதற்காக. நிறைய சுய நம்பிக்கைகள் நிறைய இருந்தது. என்னால் செய்ய முடியும், பண்ண முடியும், நிறைய இருந்தது. அவன் தொடை சந்தை தேவன் சுலுக்கினார். அவன் தன் ஜீவகாலம் முழுவதும் அந்த ஒரு கோல் அவனுக்கு தேவைப்பட்டது. அதை சார்ந்து தான் அவன் வாழ்ந்தான். தேவன் அப்படி செய்ய விரும்புகிறார். அதனால தான் அந்த எபிரேய இதில் எத்தனையோ பெரிய பெரிய அற்புதங்கள் எழுதப்பட்ட இடத்துல இதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. எரிகோ கோட்டை விழுந்தது, செங்கடல் பிளந்தது அப்படிங்கிற இடத்துல ஒரு மனுஷன் ஒரு கோலில் சாய்ஞ்சிட்டானப்பா அப்படிங்கிறதும் பெரிய அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த விசுவாசத்தினாலே அவன் அதை சார்ந்து கொண்டான். ஸோ பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை வாஞ்சிப்போம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அது உண்மையாக இருந்தது. அவர் பல நேரங்களில் அந்த அப்பத்தை பிட்டு, அந்த 5 அப்பம் 2 மீன் இருந்ததில்ல, அந்த அப்பத்தை அவர் ஆண்டவர் என்ன செஞ்சார், பிட்டு கொடுத்த போது தான் அது 5000 பேருக்கு அது என்ன செய்தது. ஸோ பிற்கப்படும் போது மட்டும்தான் நாம் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். அது வழி நிறைந்தது தான். ஆனாலும் தேவன் என்ன செய்வார், கிருபையை கொடுப்பார், நம்மோடு கூட இருப்பார், நம்மை நடத்துவார். நாம் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் ஒரு நல்ல கோதுமை மணியாக மட்டும் நம்ம இருந்துடக்கூடாது, நல்ல பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு வாசனை நிறைந்ததாக இருக்க வேண்டும். நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு வாசனையாக நாம் போகிற இடங்களிலே வாசனை நிறைந்ததாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு மரியாள் செய்ததை நாம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? அந்த தைலக்குப்பி அவள் என்ன செய்தாள், உடைத்தாள். தைலக்குப்பி உடைக்கப்பட்ட போது தான் அதில் இருந்த நறுமணம் வந்தது. ஸோ நாம் உடையாமலேயே சென்டடிச்சிட்டு வாசம் வீசலாம்னு நினைக்கிறோம். இல்லை, அது நிரந்தரமாக நாம் அதை செய்ய முடியாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நிஜம் வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நிஜம் வேண்டும். இல்லை, அந்த மோசையை குறித்து பார்த்தோம். அதில் கடைசியாக அவன் எப்படி மாறினான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவன் ஆரம்பத்தில் அப்படி இல்லை. அவன் ஒரு கோபம் நிறைந்தவனாய் அந்த மனிதனை, அந்த எகிப்தியனை வெட்டி அவன் கொன்றான் அப்படிங்கிறதை பார்த்தோம். அந்த மனுஷனை கடைசியில் எப்படி மாற்றிட்டார்? தேவனே அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் கனி இருந்துதான்னு சொன்னால் என்ன சாட்சி கொடுத்தார்? பூமியில் உள்ள சகல மனிதர்களும் அவன் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அந்த நொறுக்கப்பட வாழ்க்கையினுடைய பலன் என்ன? நொறுக்கப்படுதல் மட்டுமல்ல, அவன் எப்படி ஆனான்னா ஒரு சாந்த குணமுள்ள மனிதனாக அவன் மாறினான். தேவன் அப்படி என்ன செய்தார்? அதன் மூலமாக தேவன் மகிமைப்பட்டார். நம்முடைய எல்லா வாழ்க்கையின் அதனுடைய நோக்கம் என்ன? எதுக்காக நாம் நொறுங்கணும், எதுக்காக நம்முடைய சித்தத்தை இழக்கணும், எதுக்கு ஒப்பு கொடுக்கணும், எதுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்ல அதனுடைய முடிவு என்ன? எல்லாவற்றின் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அதற்காகத்தான் தேவன் அப்படி செய்கிறார். தேவன் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.